இன்னைக்கு நாம 2002ல ரிலீஸ் ஆன திவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஹிந்தி படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு நபரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணது இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னசென்ட்டை கைது பண்றாங்க. இவன் கொலை பண்ணல, அதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயரு நம்ம ஹீரோ வாதாட ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸை எடுத்த நம்ம ஹீரோக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய ட்விஸ்ட், இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸே பண்ண மாட்டீங்க. ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்ற பழைய படமா இருந்தாலும் சும்மா கதையை மிரட்டி விட்டுருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய அம்மாவுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி ஒரு இசை வெளியீட்டு விழா மாதிரி இந்த பாட்டு ஆல்பம்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்காக ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கு போயிட்டு கலந்துக்கிறாங்க. இப்ப அப்படியே அந்த மியூசிக் ஆல்பமை கிரியேட் பண்ண அண்ணன் தம்பி அதுக்கப்புறம் ஒரு சொந்தக்கார மொட்டை 3 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இது வரைக்கும் எக்கச்சக்கமான ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே செம ஹிட், இதுவும் செமையா ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் மைக்ல பேசிட்டு இருக்காரு. இந்த ஆல்பம் ஹிட் ஆனதுக்கு எங்க மியூசிக் அந்த பாடல் வரிகள் மட்டும் காரணம் கிடையாது, சர்க்கமுடைய வாய்ஸும் தான் காரணம். இப்போ நீங்க சர்க்கமுடைய வாய்ஸையும் கேட்க போறீங்க, அவங்களுடைய அழகான டான்ஸையும் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப அப்படியே இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோயினுடைய அழகுல மயங்கி அப்படியே வாய பொழுந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்குமே ஹீரோயினை பார்த்தவனே பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாட்டுலாம் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அங்க ஒரு தம்பிக்காரன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறான். இவர் மிகப்பெரிய லாயரு, கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட்டும் இருப்பா. இப்போ ஹீரோயினும் பேசிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்த ஹீரோவுடைய அம்மா பாக்குறாங்க. நம்ம பையனுக்கு தான் இது வரைக்கும் கல்யாணமே ஆகாம இருக்கு, எப்படியாச்சும் இந்த பொண்ணை உசார் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரா வந்து ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க மூஞ்சே வாடி போகுது. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா அம்மா சின்ன வயசுலயே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் தனியா இருக்கேன், நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா, இங்க இருக்கிற யாருமே அனாதை கிடையாது, உனக்கு அம்மாவா நான் இருக்கேன், உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்றாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த மியூசிக் டைரக்டர் அண்ணாவை காமிக்கிறாங்க. இவரு குளிச்சுட்டு வெளியே வராரு. அந்த டைம்ல யாரோ கத்தியோட வந்து இவர் அப்படியே சரமாரியா வெட்டி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டக்காரன் பாக்குறான். போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்றான். போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டீம் இந்த டெட் பாடியை பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கொலையை நான் பார்த்ததே கிடையாது, கொலைகாரன் பயங்கரமான கோவத்துல இருந்திருக்கான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்மத்தை தீக்கதான் இப்படி உடம்பு முழுக்க பயங்கர கொடூரமா வெட்டி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது இப்போ யாரோ வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடுறாங்க. இந்த விஷயத்த போலீஸும் பார்த்துட்டு விரட்டிட்டு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு நபர் மாட்டாரு. அவருடைய உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கையோட பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய மாமா கூட சேர்ந்துட்டு டிவி நியூஸ்ல இந்த மியூசிக் டைரக்டரை தரங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரு கொடூரமா கொலை பண்ணிட்டாரு, அவரை கையும் களவுமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்க. இத பார்த்து அட பாவி, இந்த மனுஷன் உன்னை என்னையா பண்ணா, ஒரு நல்ல மனுஷன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஆர்டிஸ்ட பார்க்கவே முடியாது, அநியாயமா கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதே ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோயின் அந்த அசிஸ்டன்டோட வராங்க. இத பார்த்து ஹீரோ அப்படியே சர்ப்ரைஸ் ஆகுறாரு. என்னமா காலையிலேயே சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன், நீங்க இந்த கேஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் கண்டிப்பா எடுக்கிறேன், எனக்கும் அந்த டைரக்டரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல மனுஷன், அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கொலை பண்ண கொலைகாரனை சும்மாவே விடக்கூடாது, அவன் வாழ்க்கை முழுக்க வெளியவே வரக்கூடாது, அப்படி இல்லை அப்படின்னா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னும் போது அதை பத்தி பேச வரல. எல்லாரும் கொலைகாரன் சொல்றாங்க இல்லையா, அந்த தரங்க வந்துட்டு என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, சின்ன வயசு ஃப்ரெண்டு, முக்கியமா நான் பாட்டு பாடி இவ்வளவு ஃபேமஸா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவன் மட்டும்தான் காரணம், அவன் ஒரு உயிரை கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது, அவனை வந்துட்டு யாரோ ஃப்ரேம் பண்ண பாக்குறாங்க, அவனுக்காக நீங்க வாதாடணும் அப்படின்னும் போது என்னமா சொல்ற, அவன் கையும் களவுமா பிடிச்சிருக்கான், இந்த கேஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, இது ஒரு ஓபன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீங்க ஒரு வாட்டி போயிட்டு தரங்கிட்ட பேசி பாருங்க, பேசி பார்த்தா அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் போயிட்டு பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ போயிட்டு தரங்க மீட் பண்ணி என் பேரு ராஜ், நான் தான் அவனுடைய கேஸை வாதாட போறேன், நான் தான் அவனுடைய வக்கீல் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பே பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்ல
என்ன சர்க்கம் தான் அமுச்சு வச்சிருக்காங்க, காசை பத்திலாம் நீ கவலைப்பட தேவையில்ல, ஆக்சுவலா என்ன விஷயமாச்சு, எதுக்காக நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானா யாரையுமே கொலை பண்ணவே இல்லை, அன்னைக்கு நான் ஓடி வந்தேன், திடீர்னு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்களே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்காக சம்பந்தமே இல்லாம அவருடைய வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய மியூசிக்கும் என்னுடைய பாட்டும் சேஜிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதை அவர் யூஸ் பண்ணி ஆல்பம்லாம் கிரியேட் பண்ணுவாரு, எனக்கு வர வேண்டிய பேரு புகழ் பணம் எல்லாமே அவருக்கு கிடைச்சது, எனக்கு என்னமோ ஒவ்வொரு பாட்டுக்கு 50,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து என்னுடைய பேரை வெளியவே வரவிட மாட்டாரு, அதனால தான் ஜஸ்ட் பேசி பார்க்கலாம், அடுத்த மியூசிக் ஆல்பம்ல கண்டிப்பா என்னுடைய பேரும் இடம்பெறணும், எனக்கும் பேரும் புகழும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனேன், மற்றபடி நான் அவரை கொலையெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா யார் தான் அவரை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு, நீ போய் சொல்ற, நீ தான் உனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போயிருக்க, அப்போ கோவப்பட்டு கொலையும் பண்ணிருக்க, அதுக்கப்புறம் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சத்தியமா கிடையவே கிடையாது, என் அம்மா சத்தியமா சொல்றேன், அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, நான் சார் கிட்ட பேசிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் மொத்தமா பிளாக் அவுட் ஆயிடுச்சு, நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது உடம்பு முழுக்க ரத்த கரையோட ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன், அப்புறம் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது எல்லாமே உண்மை, இதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய வாட்டி இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆயிருக்கு, பிளாக் அவுட் ஆகும் போதுலாம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதே எனக்கு ஞாபகமே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அப்படின்னு சொல்றாரு, நீ அந்த கிரைம் ஸ்பாட்ல உன்னை தவிர வேற யாரையாவது பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் யாரையோ பார்த்தேன், ஆனா அது யாருன்னா சரியா தெரியல, அதுக்கப்புறம் தான் நான் மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே என்னால ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன், உன்னை காப்பாத்த ட்ரை பண்றேன், பயப்படாத அப்படின்னு சொல்றாரு, இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, இப்போ தரங் சொன்ன எல்லா விஷயத்தையுமே அவரு போயிட்டு அவருடைய டீம் கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாருமே செமையா சிரிக்கிறாங்க, ஒரு முட்டாள்தனமான காரணம், இந்த காரணத்தை அவன் சொல்றான், நீங்களும் நம்பி இந்த கேஸ் எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது முட்டாள்தனமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவன் தப்பிக்கணும் அப்படின்னா வேற என்ன வேணா சொல்லிருக்கலாம், இப்படி இந்த காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிக்கை மீட் பண்ணி தரங் சொன்ன விஷயம்லாம் சொல்லி கேட்கும்போது, சில பேருக்கு இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு, அவங்க மன ரீதியா ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல அவங்க மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிடும், சில விஷயங்கள் ஞாபகத்திலே இல்லாம இருக்கும், நான் பேசி பார்க்கிறேன், பேசி பார்த்தாதான் அவருக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க, பேசும்போது வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க, சரி ஓகே இப்போ பேச ஆரம்பிக்கலாம், நீ உன்னை பத்தி சொல்லு, உன்னுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா அம்மா ரெண்டு பேருமே நான் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, அப்பா வந்துட்டு கிளாசிக் மியூசிக்ல ஒரு பயங்கரமான பிரபலமான பாடகரா இருந்தாரு, அவரை மாதிரி யாராலையும் பாடவே முடியாது, மியூசிக் வாசிக்கவே முடியாது, அவர்கிட்ட இருந்து தான் நான் மியூசிக்கே கத்துக்கிட்டேன், ஆனா கொஞ்ச நாள்லயே அப்பா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அம்மா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டு அவங்களும் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிக்கே ஃபீல் பண்றாங்க, சரி ஓகே அந்த கிரைம் ஸ்பாட்ல உனக்கு பிளாக் அவுட் ஆச்சு இல்லையா, அதே போல இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நிறைய வாட்டி ஆயிருக்கு, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டேன், அப்படியே அமைதியா உட்காந்து அழுக ஆரம்பிச்சேன், அடுத்ததே பார்க்கும்போது எனக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, நான் வீட்டுல இருக்கேன் ஆனா அம்மாவுடைய டெட் பாடியை கூட காணும், அம்மா எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மாவுடைய இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சு, நீதான் உன்னுடைய அம்மாக்கு கொல்லி வச்ச, என்னடா மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, இன்னி வரைக்கும் நான் தான் என்னுடைய அம்மாக்கு கொல்லி வச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்ல, அதுக்கப்புறம் தான் எனக்கு அடிக்கடிக்க இந்த மாதிரி பிளாக் அவுட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை அந்த சைக்காட்ரிக்கு நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எந்திரிச்சு வாதாடும் போது, நீங்க முதல்ல இந்த போட்டோஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட காமிக்கும் போது, இந்த கொலைகாரன் எப்படி கொலை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, மொத்தமா 58 வெட்டுக்கள் உடம்பு முழுக்க இருக்கு, 58 வாட்டி வெட்டி பயங்கர கொடூரமா கொலை பண்ணிருக்கான், இவனுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு, இந்த கேஸ் நடக்கவே இல்லை, இந்த கேஸ்ல இவரு யாரு, என்ன பண்ணாரு, எதுக்காக கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசப்படாம ஜஸ்ட் போட்டோ மட்டும் காமிச்சு இந்த ஆள் தான் கொலை பண்ணாரு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை கூப்பிட்டு வந்து, கொலை பண்ண கொலைகாரன் வலது கை பழக்க முடியவனா இடது கை பழக்க முடியவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த வெட்டு காய
காயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கொலைகாரன் கண்டிப்பா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க யுவர் ஆனர், இங்க நிக்கிறானே தரங்கு, இவனுமே லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு செகண்ட் கொலைகாரன் மேபி ரைட் ஹேண்ட் பர்சனா இருந்துட்டு தரங்கு மேல இந்த கேஸ போடணும், இந்த பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்மத்துக்குனே லெஃப்ட் ஹேண்ட்ல கட் பண்ணா கூட இந்த மாதிரி தான் தழும்பு காயங்கள்லாம் வருமா, இந்த மாதிரியான வெட்டுக்கள் தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கும் போது அதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கொலைகாரன் லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது, எந்த கையை வச்சு வெட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி நோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது கையும் களவுமா நம்ம தரங்க அரெஸ்ட் பண்ண போலீஸை கூப்பிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்க, நாங்க போகும்போது கிரைம் ஸ்பாட்ல இருந்து இவன் ஓடிக்கிட்டு இருந்தான், நாங்க ஓடி போயிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணும்போது உடம்பு முழுக்க ரத்த கரையா இருந்துச்சு, கையை காலு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்திலேயே குளிச்சிருந்தான், அந்த ரத்தம் அந்த இறந்து போன மியூசிக் டைரக்டருக்கு சொந்தமான ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ நீங்க கொலை செய்ய பயன்படுத்தின அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேட்ச் ஆகல, ஃபிங்கர் பிரிண்டே கண்டுபிடிக்க முடியல, இந்த கொலைகாரன் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அழிச்சிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இவன் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னமும் ப்ரூவ் பண்ணல, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னே சொல்ல முடியாது, வேற யாரோ கூட கொலை பண்ணிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அழிச்சிட்டு ஓடி போயிருக்கலாம், அதுக்கு உங்ககிட்ட ஆதாரமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த போலீஸ் ஒண்ணுமே பேசாம முழிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா கொலைக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கணும், இந்த நபர் எதுக்காக அந்த நபரை கொலை பண்ணாரு அப்படின்ற மோட்டிவை முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தரங்க வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டரை கொலை பண்ண எந்த மோட்டிவும் கிடையாது, மோட்டிவே இல்லாம ஒரு மனுஷனை கொலையே பண்ண முடியாது, தரங்க வந்துட்டு வேற வழியே இல்லாம போலீஸ் கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, உண்மையான குற்றவாளி வெளியே இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் டீடைலா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஜட்ஜும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, இந்த கேஸை இன்னமும் கொஞ்சம் டீடைலா விசாரிச்சு தரங்க தான் கொலைகாரனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் ஆதாரங்களை கொண்டு வந்து சப்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாசத்துக்கு இந்த கேஸை ஒத்தி வச்சிடுறாங்க. இப்போ போலீஸ் தரங்க வெளியே கூட்டிட்டு வரும்போது ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களை எப்படியாச்சும் வெளியே கூட்டிட்டு வருவேன், நீங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், நான் உங்களை அடிக்கடிக்க ஜெயில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே தரங்க போலீஸ் கூட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோவுடைய அம்மா நீ என் கூட வாயேன் உன்கிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு காமிக்க, அவரு ரூம் முழுக்க இவங்க போட்டோவா இருக்கு, என் பையன் உன் மேல வெறியா இருக்கான், உன்னுடைய பாட்டு தான் எப்பயுமே கேட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், நீனா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோ வராரு. அவரு வந்து இந்த விஷயத்த பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு, இந்த பொண்ணுக்கு தெரியாம அம்மா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அம்மாவை ஹக் பண்ணி அம்மா இது என்னமா கருமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ எப்படியாச்சும் பேசி அந்த பொண்ணை உசார் பண்ண ட்ரை பண்ணு, நான் போயிட்டு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவிட்ட என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க சொன்னதே கிடையாது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னுடைய பாட்டு உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோனுடைய பாட்டை கேட்டது கூட கிடையாது, என்ன பாட்டு பிடிக்கும் என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நானே உங்களை உங்க வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில கூப்பிட்டு கிளம்புறாரு. போகும்போது ஜாலியா பேசிட்டு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த ஊர்ல திருவிழா போல ராட்னம்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா கூட போகும்போது இந்த விஷயம்லாம் பார்த்துட்டே போவேன், எனக்கு திருவிழா அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும், அப்பாட்ட கேட்டா கூட்டிகிட்டே போக மாட்டாரு, அதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் இறந்தே போயிட்டாங்க, என்னால திருவிழாக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா இப்போ நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாக்கு கூட்டிட்டு போறாரு. இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க, பொதுமக்கள் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா பயங்கரமா கூட்டம் கூடிடும், என்னால என்ஜாய் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ராட்னம் சுத்துறது அங்க இருக்கிற கேம்லாம் விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு செமையா என்ஜாய் பண்றாங்க. ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிக்குது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி தரங்கையும் அந்த சைக்காட்ரிக் டாக்டரையும் காமிக்கிறாங்க. இப்போ நீ உன்னுடைய சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரும் தரங்குடைய ஃபேமிலியும் பக்கத்து வீட்டுல இருக்காங்க, ஒரே ஊருகாருங்க. நம்ம தரங்கு புல்லாங்குழல் ஊத அந்த பொண்ணு டான்ஸ் ஆட ரெண்டு அப்பாக்களும் உட்கார்ந்து கையை தட்டி அந்த பக்கம் டான்ஸ் ஆடு இந்த பக்கம் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி கொடுக்க இந்த இடமே ஒரே கூத்தா இருக்கு. இப்போ டான்ஸ் ஆடிலாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஓடி வந்து அப்பா மேல ஏறி உட்கார்ந்துக்கிறா. ஏன்பா உங்க பையன் வந்துட்டு பயங்கரமா புல்லாங்குழல் வாசிக்கிறான், உங்களை மாதிரியே ஃபியூச்சர்ல ஒரு பயங்கரமான மியூசிக் டைரக்டர் வர வாய்ப்பு இருக்கு, என்னுடைய பொண்ணு நல்லாவே டான்ஸ் பண்றா, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இவங்க ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபன்னா பேசிட்டு இருக்கும் போது இதை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சர்க்கம அவங்க ஃபேமிலி வெளியூருக்கு கூட்டு போறாங்க. இங்க இருந்தா படிக்க முடியாது, நம்ம சிட்டிக்கு போயிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இது இந்த பையனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம சர்க்கம பிரிஞ்சு வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை புடிச்சிட்டு உடவே மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிச்சு கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் ரெண்டு பேரும் எந்த கான்டாக்டுமே இல்லாம இருந்திருக்காங்க. இப்பதான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கமும் தரங்கும் மீட் பண்ணிருக்காங்க. எப்பா உன்னெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பெரிய பணக்காரியே தான் இருக்காங்க. அவங்க டான்ஸ்லாம் பண்ணி நிறைய காம்படிஷன் எல்லாம் கலந்துட்டு நிறைய ஷோலாம் பண்ணி அவங்க பெரிய பணக்காரியா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பாட்டு பாட தெரியாது. நீ எனக்கு பாட்டு சொல்லி தரையா? என்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உன் அளவுக்கு பாட்டு பாடக்கூடிய ஒரு நபரை நான் பார்த்ததே கிடையாது. நீ சொல்லி கொடு, நான் கண்டிப்பா கத்துப்பேன் அப்படின்னும் போது இவன் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான், ட்ரெயின் பண்றான். இந்த பொண்ணும் பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. இவளுடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கவும் அழகா இருக்கா, டான்ஸும் நல்லா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நிறையவே வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்குது. பெரிய ஸ்டார் ஆகுறாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. அவளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவ உன்னை லவ் பண்றான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன இல்லையா, காதல் வந்துட்டு சொல்றது கிடையாது, புரிஞ்சுக்கிறது. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், எனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. இந்த கேஸ் ஒரு மாசம் கழிச்சு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. பிபி இருக்காரு பாத்தீங்களா, இவரு எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. தரங்குடைய டைரியை கொண்டு போயிட்டு தரங்கிட்டயே காமிச்சு இது உன்னுடைய டைரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அப்படியே சொல்லவே தயங்குறாரு. ஆமா இது என்னுடைய டைரி தான் அப்படின்னு சொல்ல, இந்த டைரியை பாருங்க யுவர் ஆனர், இது எல்லாமே மியூசிக் தான், மியூசிக் நோட்டை தான் இந்த மனுஷன் எழுதி வச்சிருக்காரு. ஆனா கீழே பாருங்க இவருடைய பேரை போடாம அந்த இறந்து போன மியூசிக் டைரக்டருடைய பேரை போட்டு வச்சிருக்காரு. இது உன்னுடைய டைரி, இதுல இருக்கிற எல்லா நோட்டும் உன்னுடைய மியூசிக் நோட்டு, நீயா உருவாக்குன நோட்டு. அப்படி இருக்கும் போது உன்னுடைய பேரை போடாம எதுக்காக அவருடைய பேரை போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அமைதியா இருக்காரு. அதாவது என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, கடந்த 2 வருஷமா அந்த இறந்து போன மியூசிக் டைரக்டருக்கு தரங்கு தான் பாட்டு எழுதி கொடுத்திருக்கான். இவன் எழுதி கொடுத்த பாட்டால அவரு பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருக்காரு, நிறைய பணம் பேரு புகழெல்லாம் சம்பாதிச்சிருக்காரு. என்னால இவன் வளர்ந்துட்டே போறான், ஆனா நமக்கு எந்த பேரும் புகழும் கிடைக்க மாட்டேங்குது, பணமும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்துல வெறுப்புல தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. இப்போ இந்த கோர்ட்ல கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை கூட்டிட்டு போயிட்டு ஜெயில அடைக்கிறாங்க. நம்ம ஹீரோ நேரா ஜெயிலுக்கே போயிட்டு, அட பாவி எதுக்காக என்கிட்ட போய் சொன்ன, என்கிட்ட எதுக்காக எல்லா உண்மையும் மறைச்ச, உனக்கு சாக ஆசையா, அவ்வளவுதான் ஜட்ஜினது முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு தூக்கு கயிறு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க நான் சொல்ற விஷயத்த நம்புங்க, நான் ஒன்னும் கொலைகாரன் கிடையாது, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட மறைக்கணும் அப்படின்னு ஒன்னும் மறைக்கவே இல்ல. கோர்ட்ல அந்த வக்கீல் சொன்னது எல்லாமே உண்மைதான், நான் இந்த விஷயமா பேசலாம் அப்படின்னா நேரா போயிட்டு சேட்ஜியை மீட் பண்ணேன், அவர்கிட்ட அமைதியா உட்கார்ந்து பேசினேன். அதுக்கு அவரும் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ கவலையே படாத, நெக்ஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ண போற ஆல்பம்ல உன்னுடைய பேரையும் போடுவோம், நீயும் கண்டிப்பா அந்த இசை வெளியீட்டு விழாக்கு வரப்போற, உனக்கும் இதுக்கப்புறம் பேரும் புகழும் கிடைக்கும், இந்த பணத்தை இப்போ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டா பணம் கொடுக்கும் போது இவரும் வாங்கியிருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு. இந்த இசை திருட்டு அப்படின்ற விஷயம் உலகம் முழுக்க நடந்துகிட்டே இருக்கும். நான் ஜஸ்ட் பணம் வேணும், என்ன எவனும் மதிக்க மாட்டான், என்னுடைய மியூசிக்கையாச்சு மக்கள் பார்த்து ரசிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் காசை வாங்கிட்டு அந்த ஆள்கிட்ட மியூசிக்கை கொடுத்தேன். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரிஞ்சா என்னுடைய மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேட்ஜி கேட்டுக்கிட்டாரு. அந்த மனுஷன் ரொம்ப நல்லவராச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை வெளியே சொல்லாம மறைச்சேன், மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கடுப்புல கிளம்புறாரு. ராஜ் நான் இறந்து போயிடுவேனா, என்ன தூக்குல போட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்போ உனக்கு எதிரா நிறையவே ஆதாரம் இருக்கு, நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன், நீ கவலைப்படாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னால தரங்க காப்பாற்ற முடியுமா, இந்த கேஸ்ல வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இந்த கேஸை கண்டிப்பா வின் பண்ணி தான் ஆகணும், என்னுடைய நல்ல பேரை காப்பாத்திக்கிறதுக்காக இல்லனா கூட அவனுடைய உயிரை காப்பாத்தணும், இந்த கேஸ்ல நான் வெற்றி அடையணும்ன்றதை தாண்டி தரங்குடைய உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு தான் நான் செமையா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நீங்க எதுக்காக என்னமோ பேமெண்ட் வாங்காமலே இருக்கீங்க, உங்களுக்கு காசே வேணாவா, ஃப்ரீயா இந்த கேஸை வாதாட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உங்ககிட்ட இருந்து நான் எப்படி காசு வாங்குவேன், நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா, என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் வேணும், நான் ஒரு பொண்ணை செமையா லவ் பண்றேன், நான் லவ் பண்றேன் அப்படின்ற விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன், எனக்கு இந்த விஷயத்த சொல்ல பயமா இருக்கு, எங்க
நான் அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு கத்திடுவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக பயப்படுறீங்க, நீங்க நேரா போங்க, அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டா சந்தோஷம், பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க விட்டு உங்க வேலையை பாருங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இப்பயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கே கால் பண்றாரு. கால் பண்ணி, சர்க்கம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணும் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அப்படியே ஒரு பாட்டு முடிய நம்ம ஹீரோ உட்காந்து இந்த கேஸை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவுடைய மாமாவும் நம்ம ஹீரோவுடைய டீமை சேர்ந்தவங்களும் வந்து, இந்த கேஸ்ல நம்ம வின் பண்ண நமக்கு ஒரு பயங்கரமான ஆதாரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இறந்து போன அந்த மியூசிக் டைரக்டருடைய பொண்டாட்டியும் அந்த டைரக்டருடைய தம்பியும் போன்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டாங்க. பேசும்போது அவர் பண்ண பாவத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு, என்னுடைய புருஷன் அதாவது உன்னுடைய அண்ணன் சாக தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போன் பேசின விஷயத்த இவங்க டேப் பண்ணி ஒட்டு கேட்டிருக்காங்க. அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த ரெக்கார்டோட கிளம்பி போயிட்டு அந்த மனைவியை பார்த்து, உன் புருஷன் என்ன தப்பு பண்ணா, எதுக்காக அவரு சாக தகுதியானவரு, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னா கூட இந்த ஆடியோ ரெக்கார்ட் மட்டுமே போதும், இதை கொண்டு போயிட்டு கோர்ட்ல காமிச்சு நீங்க தான் உங்க புருஷனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு படிப்போட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நான் உண்மையை தெரிஞ்சுக்க மட்டும்தான் ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கடைசியா ஒரு பார்ட்டி நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த பார்ட்டி முடிச்சுட்டு இந்த பொண்ணு டான்ஸ்லாம் ஆடிட்டு அந்த டைரக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அத்தனை பேருக்கு மத்தியில இந்த அண்ணன்காரன் இந்த பொண்ணு மேல கை வைக்கிறான். யோ என்னையா பண்ற, நீ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணா நீ இந்த மாதிரி கேவலமா பிஹேவ் பண்ற, இதுக்கப்புறம் உன் கூட நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணும்போது தம்பிக்காரனும் மொட்டையனும் சமாதானப்பட்ட ட்ரை பண்றாங்க. அப்போ அண்ணங்காரன், அடியே ஸ்டார்டிங்ல உனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உன் மேல கைய வச்சு நான் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிருந்தேன் அப்படின்னா இப்போ நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்ட, என் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு கடுப்பாயிட்டு ஓங்கி ஒரே போடு காதா மட்டிலேயே போட இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. இந்த பொண்ணை ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரேப் பண்ண ட்ரை பண்றான். இதே டைம்ல இந்த அண்ணன்காரனுடைய மனைவி அந்த பக்கமா வருவாங்க. எங்க உன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட கேட்க, உள்ளுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்க ஓடி போயிட்டு கதவை திறந்து பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. யோ என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த லேடி தான் போயிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இதே டைம்ல அங்க தரங்கம் இருக்கான். அவனும் இந்த விஷயத்த பார்த்துட்டு ஒரு மாதிரி செமையா கோவப்படுறான். இது வரைக்கும் அவனுடைய கண்ணுல நான் கோவமே பார்த்தது கிடையாது, ஒரு மாதிரி பாவமா இருப்பான். வந்துட்டு அவன் எழுதின அந்த மியூசிக்கை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போவான். ஆனா அன்னைக்கு அவனுடைய கண்ணுல நான் ஒரு பயங்கரமான வெறிய பார்த்தேன், அவன் தான் என்னுடைய வீட்டுக்கார கொலை பண்ணிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது அந்த சைக்காட்ரிக் டாக்டரையும் இந்த தரங்கையும் காமிக்கிறாங்க. இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே சர்க்கம் வந்துட்டு உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறியா, எனக்கு என்னமோ அவனை லவ் பண்ணல, நீ மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு தப்பா லவ்னு புரிஞ்சிட்டு இருக்கியோன்னு தோணுது அப்படின்னு சொல்லும் போது, டாக்டர் நீங்க அதை பத்தி பேசாதீங்க, நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்லப்பா நீ சொல்லு, நீ வந்துட்டு அவகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியா, அவ உன்னுடைய லவ் அக்செப்ட் பண்ணிட்டாளான்னு கேட்கும் போது தரங் திடீர்னு வேற ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. செமையா கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அடியே சூனியக்காரி, உனக்கு என்ன விஷயம் ஆச்சு, இப்போ எதுக்காக சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, தரங்க பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா, இன்னொரு வாட்டி அவனை தொல்லை பண்ணிட்டே இருந்த அப்படின்னா உன்னை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களே பயந்து அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க. அப்போ அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. இப்போ வந்துட்டு தரங்காவே இல்ல, அவனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி இருக்கு, அதாவது தரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னொரு கேரக்டரும் அவங்க உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. அவரு நேரா உள்ளுக்குள்ள போறாரு. ஏன்பா வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும் போது இவர் எதுவுமே கேட்காம நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு, நீ எதுக்காக அந்த நபரை கொலை பண்ணிட்டு பொய் சொல்லி ஏமாத்த பாக்குறியா, சட்டத்துல இருந்து தப்பிக்க ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கொலை பண்ணல, நான் யாரையுமே கொலை பண்ணல, என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல இடிச்சுக்கும் போது இப்ப மறுபடியும் அந்த வேற ஒரு பர்சனாலிட்டி வர ஆரம்பிக்குது. யாரையா நீ, எதுக்காக ஆளுக்கு வந்து தரங்க தொலை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னது நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஓ நீ தான் அந்த தரங்கோடைய வக்கீல் இல்லையா, அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணு, அவனை மாட்டி விட ட்ரை பண்ணாத, தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி ஓகே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பேரு ரஞ்சித், நான் தரங்கோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னை விட்டா அவனுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அவனுக்காக நீ தான் அந்த கொலையை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது ஆமா நான் தான் பண்ணேன். தரங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அப்பாவியான ஒரு மனுஷன். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட தான் வந்து சொல்லி அழுதுகிட்டு இருப்பான். அன்னைக்கு கூட அப்படிதான் அந்த மியூசிக் டைரக்டர் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த சர்க்கமா வந்துட்டு ரேப் பண்ண ட்ரை பண்ணா. அவனை கூட என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது நீ போயிட்டு அவனை அடி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தான். சரி ஓகே உயிர் நண்பனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம நான் தான் கொலை பண்ணேன், அவன் அப்பாவி, நான் தான் கொலைகாரன், ஆனா அந்த டுபாக்கூர் மியூசிக் டைரக்டர் சாக தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லும் போது அடுத்து இந்த சைக்காட்ரிக் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. தரங் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே மன ரீதியா நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கான். முதல்ல அப்பா இறந்து போறாரு, அடுத்து அம்மா வந்துட்டு பைத்தியமா மாறி அவங்களும் இறந்து போறாங்க. அந்த விஷயம்லாம் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டே இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம கோவம் வரும்போதெல்லாம் மத்தவங்க மாதிரி வெளியே காமிக்காம அந்த கோவத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்க, அந்த கோவப்படுறதுக்கு மட்டும் மூளையே வந்துட்டு தனியா ஒரு பர்சனாலிட்டிய உருவாயிருக்கு. ஒரு பர்சனாலிட்டி என்ன விஷயம் பண்ணுது அப்படின்ற விஷயம் இன்னொரு பர்சனாலிட்டிக்கு தெரியவே தெரியாது. அதாவது தரங் என்ன பண்றான் அப்படின்ற விஷயம் ரஞ்சித்துக்கு தெரியாது, ரஞ்சித் என்ன விஷயம் பண்றான் அப்படின்ற விஷயம் தரங்கு தெரியாது. ஆனா இங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா தரங்கு என்ன விஷயம்லாம் பண்றானோ, தரங்குக்கு என்ன பிரச்சனைலாம் இருக்கோ அது எல்லாமே ரஞ்சித்துக்கு புரியுது. அவனால ரஞ்சித் கிட்ட நேரடியா பேச முடியற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி சைக்காட்ரிக் சொல்றாங்க. தரங் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் கொலைகாரனா இருந்தாலுமே கூட அவன் தண்டிக்க தகுதி இல்லாதவன், அவன் ஜெயிலுக்கு போக கூடாது, அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல இந்த சைக்காட்ரிக் டாக்டரையே கூட்டிட்டு வந்து இவருக்கு இருக்கிற மென்டல் ப்ராப்ளம் பத்தி சொல்லும் போது பிபி ஒத்துக்கவே மாட்டாரு. இவன் பயங்கரமா நடிக்கிறான். இவன் வந்துட்டு அந்த கேஸ்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. இவங்க சொன்ன இந்த காரணத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜட்ஜி ஒத்துக்கவே மாட்டாங்க, ஏத்துக்கும்படியாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் இந்த கேஸ தள்ளி வச்சிடுறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தரங் பேசின அந்த வீடியோ ரெக்கார்ட்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன விஷயம் ஆகுது அப்படின்னா தரங்கு ஹீரோயினை பத்தி பேசும்போது தான் கோவப்படுறான். அவன் கோவப்படும் போது தான் ரஞ்சித் வெளியே வரான் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தரங்கு தனிநபர் கிடையாது, அவனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு அப்படின்ற விஷயத்த கோர்ட்டுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்ம தரங்க காப்பாற்ற முடியும். அதுக்கு இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ தான் ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லும் போது என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன், தரங்க காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினை இந்த மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாரா, அந்த பொண்டாட்டிக்காரி தான் காப்பாத்துனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கும் அந்த மியூசிக் டைரக்டருக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் மியூசிக் டைரக்டர் நான் பாட்டு பாடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல தரங் தான் மியூசிக் டைரக்டரை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாது, அவர் என்னுடைய குரு, எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்த தெய்வம், தரங் மட்டும் இல்ல அப்படின்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே பிபி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அதை வச்சே இந்த தரங் தான் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்துட்டு தரங் தான் ஆளாக்குனா, உனக்கு மியூசிக் சொல்லி கொடுத்ததே தரங் தான் அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது அவன் ஃபேமஸ் ஆகாம நீ செமையா ஃபேமஸ் ஆனியே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே விதி அப்படின்னு சொல்றாங்க. விதி கிடையாது, உன்னுடைய அழகு, நீ ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம நீ பயங்கர அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகை பயன்படுத்திட்ட. நீ வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர் கூட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அந்த கனெக்ஷன் மூலியமா தான் இவ்வளவு பெரிய ஆளா மாறி இருக்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தரங்கு கோவப்பட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் தரங் கோவப்படணும், கோவப்பட்டு ரஞ்சித் வெளியே வரணும் அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பிபியும் விடாம தரங்குன்ன கண்மூடித்தனமா லவ் பண்றான். நீ அந்த லவ் புரிஞ்சுக்காம அந்த மியூசிக் டைரக்டர் கூட கனெக்ஷன்ல இருக்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு அதனால தான் கொலை பண்ணிட்டான், இதான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அப்படியே தரங்கு சரியான காண்டோட அப்படியே எகிரிட்டு வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை இந்த மாதிரி கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது மத்தவங்க எல்லாம் ஓடி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. அந்த வக்கீல காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து சந்தோஷப்படுறாரு, நம்ம நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அடுத்து போயிட்டு தரங்க தனியா மீட் பண்றாரு. இங்க பாரு தரங்கு, நீ கவலையே படாத, நான் வந்துட்டு இப்போ ஜட்ஜு கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன், உனக்கு மென்டலி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீ ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் மென்டல் அசைலம்ல இருக்கணும், உனக்கு எல்லாமே சரியாயிட்டு அந்த ரஞ்சித் வெளியே வராம இருந்தா அப்படின்னா நீ கண்டிப்பா வெளியே வந்து சுதந்திரமா உன்னுடைய வாழ்க்கையை புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது தரங்கு ரொம்பவே சந்தோஷப்படுறான். உங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டேன், நீங்க தான் என்னுடைய தெய்வம் மதி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கும்பிடுறான். நீ கவலைப்படாத, உனக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ராஜ் அந்த வக்கீல்
வக்கீலுக்கு என்ன விஷயமாச்சு, கழுத்து ஓகேவா, அவரை நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாரு. அப்பதான் டக்குன்னு ரியலைஸ் பண்றாரு, இவன் தரங்கு அப்படின்னா ரஞ்சித் பண்ண எந்த விஷயமும் ஞாபகத்திலே இருக்காது, இவன் எப்படி இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு கேட்கும் போது இப்போ அவனுடைய ரியாக்ஷனே மாற ஆரம்பிக்குது. என்னையா புதுசு புதுசா கேள்விலாம் கேட்டுக்கிட்டு இருக்க, உன்னுடைய கேள்விக்கு பதிலா சொல்ல முடியாது, நேரா வீட்டுக்கு போ, நீ வின் பண்ணிட்ட இல்லையா, இந்த கேஸை வின் பண்ணதுக்கு கண்டிப்பா வீட்டுல பார்ட்டி இருக்கும், ஜாலியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அடடே இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவனுக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது மக்களே. ஒரே நபரு, இவன் நம்ம ஹீரோ மட்டும் இல்லாம எல்லாரையுமே ஏமாத்திருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த லைப்ரரியில இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டரை பத்தி ஒரு புக் படிச்சேன், அது இப்பதான் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதெல்லாம் விட்டு தள்ளு, எல்லாமே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்னுடைய கேஸ் எடுத்து வாதாடினதுக்கு சர்க்கம் உனக்கு பேவே பண்ணவே இல்லையாமே, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், நீ அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா இருந்த அப்படின்னா உன்னுடைய கண்ணை நோண்டி போட்டுருவேன், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது, அந்த பொண்ணுனா என்னுடைய மனைவியா பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே போலீஸ் வந்து கூட்டு போறாங்க. ராஜ் பையா ரொம்ப ரொம்ப நன்றி பையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவப்பட்ட மூஞ்சோட அவரு அசைலமுக்கு போறாரு. நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது, ஒரு கொலகாரனை காப்பாத்திருக்கோம் போலயே, நம்ம நல்லா நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்போட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோ கேஸை வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸா பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இத பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது இவரு கடுப்பா ரூமுக்கு போயிட்டாரு. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து கேட்கும் போது இவரு எல்லாமே சொல்றாரு, அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் தான் வேணுத்துக்குனே கொலை பண்ணிருக்கான், அவன் ஒரு கொலகாரனை நான் காப்பாத்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லும் போது இல்லப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் சின்ன வயசுல இருந்தே தரங்க பாக்குறேன், அவன் கொலகாரன்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது ஆமா நான் தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போதான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கேஸை எப்படியாச்சும் ரீஓபன் பண்ணும், நான் நாளைக்கே போயிட்டு ஜட்ஜை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ தப்பு பண்ற, நீ உண்மையை சொல்றியா, நீ அவனை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது நீ தான் அவனையும் புரிஞ்சுக்கல என்னையும் புரிஞ்சுக்கல, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. மறுநாள் காலையே நம்ம ஹீரோ போயிட்டு ஜட்ஜை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அவங்க நம்பவே மாட்டாங்க. யோ நீயே ஒரு கிளைண்ட்டை கூட்டிட்டு வந்து இவனுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ற, அடுத்தது அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ஓபன் பண்ண சொன்னா எப்படி ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா அவன் ஒரு கொலகாரன், எந்த கொலகாரனும் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே கூடாது, எப்படியாச்சும் இந்த கேஸை ரீஓபன் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் ட்ரை பண்றேன், ஆனா அதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த டைமுக்கு முன்னாடியே இந்த கேஸை ரீஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அவன் வெளியே வர நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்றாங்க. இவங்க சொன்ன மாதிரியே இந்த கேஸை ரீஓபன் பண்ண நிறையவே டைம் ஆகுது. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த கேஸை சீக்கிரமா ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இந்த பயபுல வெளியே வந்துடுறான். இவன் முற்றிலுமா குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு இவனை வெளியே அனுப்புறாங்க. இவன் பேசும்போது நல்லா பழமறி பேசுவான் இல்லையா, அதுல மயங்கிட்டு இருக்காங்க. இப்போ தரங்கு அந்த அசைலம் விட்டு வெளியே வந்தவனே நிறைய மியூசிக் கம்பெனி வந்து அப்ரோச் பண்றாங்க, உங்களை மாதிரி ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரை நாங்க மிஸ் பண்ண பார்த்தோம், இதுக்கப்புறம் எங்க கம்பெனிகள் எல்லாமே உங்ககிட்ட நல்ல ஒரு ஒப்பந்தம் போட போறோம், இதுக்கப்புறம் நீங்க தான் எங்களுக்கு ஆல்பம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தரங்கு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ணலான்னு வீட்டுக்கு போறான். அங்க அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. எங்க சர்க்கம்னு கேட்கும் போது அவங்க வெளியே போயிருக்காங்க, வர டைம் தான் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுக்கப்புறம் நான் என்னுடைய புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறேன், 3 மியூசிக் கம்பெனி வந்து என்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்களுக்காக தான் நான் மியூசிக் ரெடி பண்ண போறேன், சர்க்கம் எனக்காக மட்டும் பாட்டு பாட போறா, நானும் அவளும் சந்தோஷமா இருக்க போறோம், நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது யாவ் நீ பாட்னு என்னையா கனவு கண்டு ஆசையை பெருசாகிட்டே போயிட்டே இருக்க, அந்த பொண்ணு எப்படி உனக்காக மட்டும் பாட்டு பாடுவா, அது மட்டும் இல்லாம அவ உன்னதான் லவ் பண்றேன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான், கோவப்படுறான். ஏன் சர்க்கம் வேற யாரையாவது லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேட்கும் போது இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அதை எப்படியாச்சும் மேனேஜ் பண்ண முடியுமா, இவனை அமைதிப்படுத்த முடியுமான்னு ட்ரை பண்றா. இல்லப்பா நான் சொல்ல வந்த விஷயமே வேற, அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டியான்னு தான் கேட்க வந்தேன் அப்படின்னும் போது கிடையாது அந்த பொண்ணு வேற யாரையோ லவ் பண்றா, அது யாருன்னு கேட்கும் போது அப்படிலாம் யாரும் கிடையாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறான். கடைசியா ஒரு கத்தியை கொண்டு வந்து குத்தி கொலை பண்ணலான்னு பார்க்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. தரங் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் அப்படியே நிப்பாட்டான், எப்படியோ உயிரை காப்பாத்திடுறாங்க, நீ என்ன லவ் பண்றதானே, நீ நான் சொல்ற பேச்செல்லாம்
கேப்பதானே, நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்றோம், இந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்காம பேசிட்டா, அதான் கொஞ்சம் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. நம்ம ஹீரோ சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா தரங், நான் உன்னை லவ் பண்றேன், அந்த பொண்ணு புரிஞ்சுக்காம பேசிட்டா அந்த பொண்ணை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்வீட்டை கொண்டு போய் ஊட்டி விட்டு என்ன மன்னிச்சுக்கோ, இதுக்கப்புறமும் என்ன மன்னிக்காம போலீஸு கீலிசின் போனேன் அப்படின்னா நான் இன்னமும் உன் மேல கோவப்படுவேன், கொலை பண்றேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், அவன் சரியான சைக்கோ போல, என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ண போறானோ தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீ கவலைப்படாத, கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணு, இந்த கேஸ் ரீஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட அவனை நான் ஜெயில விட்டு வெளியவே வர விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சரி ஓகேன்னு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு காரை விட்டு இறங்க, அங்கதான் தரங் நிக்கிறான். இந்த டைம்ல எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராஜோடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே சொல்றாங்க. நீ ஏன் அவன் வீட்டுக்கு போறன்னு கேட்க அவன் உன்னுடைய கேஸ ரீஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீ தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்காக விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போனேன், உனக்காக தான் பேச போனேன் அப்படின்னு சொல்லும் போது நீ இதுக்கப்புறம் எனக்காக கூட பேச போகாத, நான் பாத்துக்கிறேன், ஏன்னா அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அவன் ஒரு மோசமானவன், உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு உன்னை பிடிக்கும், நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சவங்க கூட உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வராரு. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு போல. கார் பார்க்கிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்க தரங் நிக்கிறான். என்னப்பா உன்னுடைய சுதந்திரமான வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணிட்ட போல, நீ கவலையே படாத, கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, நீ தான் கஷ்டப்பட்டு என்ன வெளியே கூட்டின்னு வந்த, நீயே என்ன திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பலாமா, என்ன மன்னிச்சு விட்டுரு, இதுக்கப்புறம் நானும் அந்த பொண்ணும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம், இப்போதான் புதுசா லைஃபையே ஆரம்பிச்சிருக்கேன், சில கம்பெனிஸ் கூட எனக்கு சைன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்காக இதுக்கப்புறம் நான் பாட்டுலாம் பாட போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ கனவு கண்டுகிட்டே இரு, நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற முயற்சியில இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார, உன்னை விட்டு வச்சா நீ கண்டிப்பா என்னுடைய கனவுகளை அழிச்சிருவ, என் வாழ்க்கையவே நாசமாக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குறான். நம்ம ஹீரோ போராடுறாரு, என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த ஆரன் சவுண்ட் கேட்டு செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஓடி வராங்க. அதுக்குள்ள இவன் ஓடி போயிட்டான். சார் என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஏஞ்சி பாக்குறாரு, அந்த தரங்க ஆளையே காணும். அதுக்கப்புறம் போயிட்டு போலீஸ் கமிஷனரையே மீட் பண்ணி தரங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நீங்க போயிட்டு அவன் எங்க இருக்கான்னு பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆர்டர் போடுறாரு. அதே டைம்ல தரங் கிளம்பி கமிஷனர் ஆபீஸ்க்கே வந்திருக்கான். நான் யாரையும் எதுவுமே பண்ணல, என் மேல எந்த தப்புமே கிடையாது, என்னை யாரும் எங்கேயும் தேடி போ தேவையில்ல, அதான் நானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்காக இவரை கொலை பண்ண பாத்தியான்னு கேட்கும் போது நான் கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, இவன் தான் என்ன கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது சரி அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர் கேட்கும் போது இதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை ஒண்ணு போத்திருப்பான். அந்த போர்வையை விலக்கி காட்டும் போது உடம்புழுக்க ரத்த கரையா இருக்கு. இதை உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு தெரியல, உடம்புழுக்க காயம்பட்டிருக்கு. இவன் தான் என்ன அட்டாக் பண்ணா கொலை பண்ண பார்த்தான் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நான் சொல்ற உண்மையை நீங்க நம்ப மாட்டீங்க, அதுக்காக தான் நான் பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க கண்டிப்பா நம்புவாங்க, இவன் எப்படி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ அதே போல இவன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இவன் என்ன கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கம்ப்ளைண்ட எடுத்தாதான் நான் இங்க இருந்து அமைதியா போவேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவங்களுக்கு வேற வழியே கிடையாது, பிரஸ் மீடியான்னு போனா பெரிய விஷயம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இவனும் போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன், ஆனா கண்டிப்பா கொலை பண்ணுவேன், அதாவது தற்காப்புக்காக கொலை பண்ணா அது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நான் படிச்சிருக்கேன், உன்னை நான் என் கையால கொலை பண்ணாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்பதான் இவன் வந்துட்டு நிரபராதி அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டான் இல்லையா, அது மட்டும் இல்லாம இவன் பயங்கர திறமையானவன், நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், நல்லா பாட்டும் பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நிறையவே கம்பெனிஸ் வந்துட்டு இவனுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனும் நிறைய ஆல்பம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான், ஹீரோயினை கட்டாயப்படுத்தி பாட்டு பாட வைக்கிறான். இப்ப அப்படியே ஒரு கான்சர்ட் மாதிரி நடக்குது. அந்த கான்சர்ட் முடிய போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்றாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ இதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ண இல்லையா, அந்த கொலை கேஸ ரீஓபன் பண்ணியாச்சு, நீ ஜெயிலுக்கு தான் போற, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அங்க நம்ம ஹீரோ நிக்கிறாரு. இங்க பாரு ராஜ், நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த தப்புக்கெல்லாம் நீ கண்டிப்பா அனுபவிப்ப அப்படின்னு சொல்லும் போது தம்பி நீ கவலையே படாத, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இப்போ வந்துட்டு உன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அடைச்சிட்டு தேவையில்லாம எதுக்காக
கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம், உன்னை வந்துட்டு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற வழியிலேயே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் டைம் மிச்சம், நீ ஒன்னும் வாழ தகுதியானவன்லாம் கிடையாது, சாகதான் தகுதியானவன் அப்படின்னு சொல்லும் போது கடுப்பாகறான். இப்ப அப்படியே போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. இந்த டைம்ல அந்த இன்ஸ்பெக்டருடைய கன்னை புடுங்கி அவரையே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். மத்தவங்க எல்லாம் புடிக்க ட்ரை பண்றாங்க, ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க, அதுக்குள்ள வந்து ஓடியே போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த போலீஸ்க்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவருக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆக, இது எல்லாமே இவருடைய பிளான் தான். உண்மையிலேயே இந்த மனுஷன் கிரிமினல் லாயர் தான், அவனை எப்படியாச்சும் மாட்டி விடணும். இப்போ வந்துட்டு ஒரு கேஸை ரீஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்ல இந்த பயபுல தண்டிக்கப்படல மாட்டல அப்படின்னா கூட புதுசா போலீஸையே கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்ற கேஸ்ல அவனை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்காரு. நான் அவனை ட்ரிகர் பண்றேன், கண்டிப்பா அவன் உங்களை ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்ணுவான், நீங்க வந்துட்டு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போயிருக்காரு. இதான் என்னுடைய உயிரை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நாங்க எல்லாருமா சேர்ந்து அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம், பயபுள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டான், நீங்க கவலையே படாதீங்க, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய வீட்டுல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்யூரிட்டியை போட்டிருப்பாங்க. அவங்க இல்லாத டைமா பார்த்து இந்த தரங்கு வந்துட்டு ஹீரோயினை கடத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அந்த செக்யூரிட்டி இவங்க 3 பேருமா சேர்ந்துட்டு ஹீரோயினை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. இப்போ அவனை ஷூட் பண்றாங்க, ஆனா அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இவங்க எப்படியோ ஹீரோயினை காப்பாத்திட்டாங்க. இப்படியே நம்ம அடிக்கடிக்க உயிர் பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது, நம்ம ஏதாவது பிளான் பண்ணி அந்த தரங்க பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீரோயினை வச்சு ஒரு கான்செர்ட் மாதிரி பண்ணலாம், அந்த கான்செர்ட்டுக்கு அவன் கண்டிப்பா வருவான், இந்த பொண்ணை கடத்த ட்ரை பண்ணுவான், அப்போ கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னும் போது எல்லாரும் இது நல்ல ஐடியா அப்படின்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் பயமா இருக்கு. எனக்கு என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்லையான்னு கேட்கும் போது, நீ என்ன நம்பு, நான் உன்னை காப்பாத்துறேன், உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தாதான் அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்லயே அந்த கான்செர்ட் மாதிரி நடக்குது. அந்த கான்செர்ட்டுக்கு தரங்க வரா ஒரு மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு மாறு வேஷத்துல வந்து இந்த பொண்ணை கடத்திட்டு போலான்னு ட்ரை பண்றான். அப்போ போலீஸ் சுத்தி வளைக்கிறாங்க, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு காருக்குள்ள உட்கார வச்சு நீங்க இங்கிருந்து கிளம்புங்க, நேரா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சா காருடைய டிரைவரை அடிச்சு கட்டி போட்டு தரங்கனா இப்போ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஐயோ டிரைவர் இங்க இருக்காரு அப்படின்னா டிரைவரா அந்த தரங்கனா கடத்திட்டு போயிட்டு இருக்கான் போல, அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அந்த செக் போஸ்ட்ல அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிட்டி முழுக்க தேடிட்டு இருக்காங்க. தரங்க என்ன பண்றான் அப்படின்னா ஒரு போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கோட்டை மாதிரி இருக்கு, அந்த கோட்டைக்கு இவங்களை கடத்திட்டு போயிட்டான். யாரு கண்ணிலையும் மாட்டாம கண்டிப்பா கப்பல் வரும், அந்த கப்பல்ல ஏறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு பயங்கர பயமா இருக்கு. ஏதாவது பண்ணும், எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவன் கொண்டு வரான். அதுக்குள்ள ஹீரோக்கு கால் பண்றாங்க, ரிங் அடிக்குது, அட்டென்ட் பண்றாரு. இவங்களால பேச முடியாது, ஆனா எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ட்ரை பண்றாங்க. லைட் ஹவுஸ் இருக்கு, பக்கத்துல ஒரு போர்ட் இருக்கு, அந்த போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபோர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே இந்த தரங் கிட்ட பேசுற மாதிரியே லைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இப்போ தரங் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேச பேச இந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறா. ஏமா நீ ஓடிட்டு இருக்க, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை லவ் பண்ணல, நான் உன்னை ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்த்தேன், ஆனா நீ தான் சைக்கோத்தனமா அது ஒரு காதல்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் போது இவன் ஓடி வந்து பிடிச்சிட்டான். இதே டைம்ல கன்னோட நம்ம ஹீரோ வந்துடுறாரு. முதல்ல கன்னால ஷூட் பண்ணிக்கிறாங்க, இந்த சீனை காமிக்க முடியாது. அடுத்தது 2 பேரும் மாத்தி மாத்தி கையால சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஃப்ளோர் உடைஞ்சி நம்ம ஹீரோ அங்க மாட்டிக்கிறாரு. அங்க கன்னோ விழுந்து கிடக்குது. இந்த கன் எடுத்து ஹீரோவை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு கட்டையை கொண்டு வந்து மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு போடுறாங்க. இவனுக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அடி பாவி, என்னையே அட்டாக் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இதான் நமக்கான சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன் எடுத்து ஷூட் பண்றாரு. இப்போ தரங்கு உசாரா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கையை பிடிச்சுக்கிறான். 2 பேரும் அப்படியே வெளியே உழலான்னு போகும்போது அங்க வந்த ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் தான் அவனுடைய கையை கெட்டிமா பிடிச்சிருக்காங்க. இவன் பண்ண நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போக இவன் சைக்கோத்தனமா பண்ணா பாத்தீங்களா, அதுவும் ஞாபகத்துக்கு வருது. எப்பா சாமி செத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு கையை புடுங்கி விடுறாங்க. அவன் வேன்னு கத்திக்கிட்டு அப்படியே கடலுக்குள்ள விழுகிறான். இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில போலீஸ் வந்து அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி பார்த்தா அவனுடைய டெட் பாடியே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அடிச்சுட்டு போயிருக்கோம், கண்டிப்பா எங்கேயாச்சும்
என்னைக்காச்சும் கரை ஒதுங்கும், அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க தரங் பாட்டு பாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த பாட்டை கேட்டு ஹீரோயின் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏமா அதிர்ச்சிலாம் ஆகல, இந்த பாட்டை அவன் தான் வந்து பாடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, யார் வேணா பாடலாம், ஏன்னா இது ஒரு ஃபேமஸான பாட்டு, அவன் பாடினதுக்கு அப்புறமா பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு, நீ அவனை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.